அனைவருக்கும் வணக்கம். மதுரை லோயலா வெப் டிவி என்கிற வலைக்காட்சி வழியாக உங்களை சந்திக்கும் நான் ஸ்டீபன். கடந்த 2011ஆம் ஆண்டு ஜனவரி மாதத்தில் வட ஆப்பிரிக்காவின் ஒரு பகுதியான துனிசியா என்கிற நாட்டில் மிகப்பெரிய மக்கள் புரட்சி ஏற்பட்டது. லட்சக்கணக்கான மக்கள் அந்நாட்டின் தலைநகரில் திரண்டு சர்வாதிகார ஆட்சியாளர்களுக்கு எதிராக கிளர்ச்சி செய்தார்கள். அது வன்முறையற்ற புரட்சி என்பதாலும் அந்நாட்டின் தேசிய மலர் மல்லிகைப்பூ என்பதாலும் அது ஜாஸ்மின் ரெவல்யூஷன் என்று அழைக்கப்பட்டது. இந்த ஜாஸ்மின் ரெவல்யூஷன் என்ற அரசியல் புரட்சியானது துனிசியாவோடு நிற்கவில்லை. சுற்றி இருக்கும் பிற அரபு நாடுகளுக்கும், குறிப்பாக லிபியா, எகிப்து, சிரியா, பஹ்ரைன், ஏமன் ஆகிய நாடுகளுக்கும் பரவியது. இந்த மக்கள் புரட்சிக்கு அரப் ஸ்பிரிங், அதாவது அரபு வசந்தம் என்று பெயர் சூட்டப்பட்டது. அதே 2011ஆம் ஆண்டு செப்டம்பர் 17ஆம் நாள் அமெரிக்காவின் நியூயார்க் நகரத்தில் வால் ஸ்ட்ரீட் என்ற இடத்தில் நூற்றுக்கணக்கான சமூக செயல்பாட்டாளர்கள் ஒன்று திரண்டு ஒரு தொடர் போராட்டத்தை தொடங்கினார்கள். அவ்வாறு திரண்ட இயக்கத்திற்கு ஆக்கியூபை வால் ஸ்ட்ரீட் மூவ்மெண்ட் என்று பெயரிட்டார்கள். அதாவது வால் ஸ்ட்ரீட்டை ஆக்கிரமிப்போம் இயக்கம். பொருளாதார சமத்துவமின்மை, நுகர்வு வரி, சுற்றுச்சூழல் அழிப்பு, ஊழல் ஆகியவற்றிற்கு எதிராக குரல் கொடுத்தார்கள். நாள்கள் செல்ல செல்ல பங்கேற்றவர்களின் எண்ணிக்கை பல ஆயிரங்களாக மாறின. இத்தகைய மக்கள் போராட்டங்கள் 2011 தொடங்கி 2012 வரை நீடித்தது. இதே போன்ற மக்கள் புரட்சியை இந்தியாவில் தமிழகம் சந்தித்தது. 2017ஆம் ஆண்டு ஜனவரி மாதத்தில் நடந்த இப்புரட்சியை ஜல்லிக்கட்டு போராட்டம் என்றும் மெரினா புரட்சி என்றும் அழைக்கிறோம். 2020 நவம்பர் 26 இந்தியாவின் தலைநகர் புதுடெல்லிக்கு அருகே வடமாநில விவசாயிகள் புதிய வேளாண்மை சட்டங்களுக்கு எதிராக மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்தினார்கள். இதுவரை குறிப்பிட்ட அத்தனை புரட்சிகளுக்கும் அடிப்படை ஒற்றுமைகள் சில உண்டு. அது என்ன தெரியுமா? முதலாவதாக, இப்போராட்டங்களுக்கு தனிநபர் தலைமை என்பது இல்லை. மக்களே இயல்பாக தலைமையேற்றார்கள், பங்கேற்றார்கள், வழிநடத்தினார்கள். இரண்டாவதாக, இந்த மக்கள் புரட்சியில் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா எனப்படும் முன்னணி ஊடகங்களின் செயல்பாடு, குறிப்பாக முன்னணியில் இருக்கக்கூடிய பத்திரிகைகள், தொலைக்காட்சிகள், வானொலிகள் ஆகியவற்றின் செயல்பாடு ஒரு சில விதிவிலக்குகளை தவிர்த்து ஏறக்குறைய ஒரே தன்மையை கொண்டிருந்தன. இந்த முன்னணி ஊடகங்கள் ஆளும் அரசுகளின் சார்பாக, அரசியல் கட்சிகளின் சார்பாக, அவர்களை ஆதரிக்கும் தனியார் அமைப்புகளின் சார்பாக இருந்தன. சொல்லப்போனால் இந்த போராட்டங்களை திசை திருப்புகின்ற வேலையை செய்தன. பல இடங்களில் இந்த முன்னணி ஊடகங்கள் மக்களின் எதிர்ப்பை சந்தித்தன. பல ஊடகவியலாளர்கள், பத்திரிகையாளர்கள் விரட்டி அடிக்கப்பட்டார்கள். அல்லது காலம் கடந்து வேறு வழி இல்லாமல் இந்த மக்கள் புரட்சியை இந்த ஊடகங்கள் பதிவு செய்தன. இன்னும் கூர்மையாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், மக்கள் பங்கேற்புக்கான ஊடகங்களாக மெயின் ஸ்ட்ரீம் மீடியா இல்லை. மூன்றாவதாக, மக்கள் ஒன்று திரள்வதற்கு, அவர்கள் இயக்கமாவதற்கு, அவர்கள் தங்களுக்குள் தொடர்பு கொள்வதற்கு ஏதோ ஒரு ஊடகம் தேவை அல்லவா? எனவே குறிப்பிடப்பட்ட அத்தனை புரட்சிகளிலும் அலைபேசி மற்றும் கணினி வழியாக சமூக ஊடகங்கள் எனப்படும் சோசியல் மீடியா பெரிதும் பயன்பட்டிருக்கின்றன. போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் தங்களுக்குள் தொடர்பு கொள்வதற்கு மட்டுமல்லாமல் பிற மாநிலங்களை சார்ந்த, பிற நாடுகளை சார்ந்த மக்களுக்கு தங்கள் பிரச்சனைகளை எடுத்துச் சொல்வதற்கும் பின்னணியாக விளங்கி செயலாற்றியவை சமூக ஊடகங்கள் என்ற சோசியல் மீடியா தான். இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்கிற பாடம் என்ன தெரியுமா? சமூக ஊடகங்கள் வெறும் பொழுதுபோக்கு ஊடகங்கள் அல்ல. அடிப்படையில் அவை மக்கள் பங்கேற்பு ஊடகங்கள். அவற்றின் வலிமையை சரியாக பயன்படுத்தினால் அவை சமூக மாற்றத்திற்கான ஊடகங்களாக கண்டிப்பாக மாறும். சுருக்கமாக சொல்ல வேண்டுமானால், சமூக ஊடகங்கள் சமூகத்திற்காக.